குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் அருள் புலம்பல் 2 என்ற தலைப்பின் கீழ் வரும் 106வது பாடல். தான் என்னை பார்த்தாண்டி தன்னைத்தான் அல்லாமல் நான் என்ன சொல்லுவண்டி நவில விடம் இல்லையடி. நவில அப்படின்னா கூற, விடம் அப்படின்னா இடம். தோழியே, இறைவன் என்னை பார்த்து அருளினார். உடனே யான் அவனையே கண்டேனே தவிர என்னை நான் காணவில்லை. எனது நான் என்பதை பற்றி என்ன கூறுவேன்? அது இருக்கிறது என கூறவும் இடம் இல்லாமல் போனது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 107. இன்றிருந்து நாளைக்கு இறக்கிற பேர் எல்லாரும் என்றும் பரிபூரணத்தில் இனிதிருக்க சொன்னாண்டி. இனிதிருக்க அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்க. இன்று உயிரோடு இருந்து நாளைக்கு இறக்கும் உயிர்கள் அனைத்தும் என்றும் பரிபூரணமான பொருளில் இனிது இருப்பாய் என்று அவன் வாழ்த்தினான் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 108. பார்க்கில் எளிதளவோ பற்றற்ற பற்றளவோ ஆர்க்கும் இடம் காட்டல் அவனிதனில் வந்தாண்டி. ஆர்க்கும் அப்படின்னா அடியவர்களுக்கும், அவனி அப்படின்னா மண்ணுலகம். நம் இறைவன் அடியவர் அனைவருக்கும் வீடு பேராகிய உலகத்தை காட்டவே ஞான குருவாக வந்தான். அவன் கூறியவற்றை ஆராய்ந்தால் அவை எளியனவாய் இருக்கின்றன அன்றோ. அந்த வீட்டுலகமும் பற்றற்ற இடமன்றோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 109. இத்தனை காலமடி இறந்து பிறந்ததெல்லாம் இத்தனையும் இல்லையடி இரும்பில் உரை நீரானேன். இரும்பில் உரை நீர் அப்படின்னா இரும்பினால் உறிஞ்சப்பட்ட நீர். இவ்வளவு காலம் எல்லாம் பலமுறை இறந்தும் பிறந்தும் அடைந்த துன்பம் யாவும் இனி எனக்கு இல்லை. யான் இப்போது தீயில் காய்ந்த இரும்பினால் உறிஞ்சப்பட்ட நீரை போன்ற இறைவனின் அருளில் மூழ்கிவிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். அடுத்தது பாடல் 110. எக்காலம் பட்டதடி இறந்து பிறந்ததெல்லாம் அக்காலம் எல்லாம் அழுந்தினேன் நான் நரகில். அழுந்தினேன் அப்படின்னா மூழ்கினேன். யான் பிறந்து இறக்கும் செயல் எல்லாம் எனக்கு எந்த காலத்தில் தொடங்கியனவோ அவ்வளவு காலமும் நான் நரகத்தில் மூழ்கினதே அல்லாமல் வேறு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 111வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.